இப்படி செய்யணும்னு சொல்லியிருக்காங்க. கூடாதுங்கிற விஷயத்துக்கு அது என்ன செய்வாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடை பண்ணியிருப்பாங்க. கூடுங்கிற விஷயத்துக்கு என்ன செய்வாங்க, இப்படி சொல்லியிருப்பாங்க, இப்படி செய்யுங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ ஜக்காத்துங்கிறது இப்படித்தான் கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்கு அதாவது ஒரு கொடுத்த பொருளுக்கு மீண்டும் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்கே சொல்லியிருக்கிறார்கள்? அல்லது அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல எங்கே சொல்லியிருக்கின்றான்? சார் ரெண்டு பேருமே சொல்லல, இதுல இருந்து இப்படித்தான் நான் புரிஞ்சுக்கிட முடியும் அப்படின்னு சொன்னா, இப்படிதான் நம்ம அந்த கருத்தை எடுத்துக்கிடணும் அப்படின்னு சொன்னா, இந்த கருத்துக்கு வேற மாதிரி இவங்க சொல்ற மாதிரி இப்படி எடுத்துக்கலாமா அல்லவா? இவங்க சொல்ற மாதிரியும் எடுத்துக்கலாம், நீங்க சொல்ற மாதிரி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி புரியுமா இல்லையா? அப்ப எது சரியானது? அப்ப நீங்க சொல்ற மாதிரி சொன்னீங்கன்னு சொன்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி ஜகாத் கொடுத்தாங்க அதை சொல்லுங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி ஜகாத் கொடுத்தாங்க, மீண்டும் மீண்டும் கொடுக்கலையா ஒரு பொருளுக்கு அப்படிங்க சொல்லணும். அல்லது சஹாபாக்கள் எப்படி செஞ்சிருக்காங்க அப்படிங்கறத நீங்க என்ன சொன்னா இதை சொல்லணும். அப்ப எதை சொன்னாலும் அதுக்கு தட்டி கழிச்சு மறுப்பு அளிச்சு இப்படி செய்யணும் அப்படி இல்ல இதுல இருந்து இப்படிதான் புரிஞ்சுக்கிட முடியுங்கிறத உங்களுடைய வாதமே தவிர நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி செஞ்சாங்க அப்படிங்கிறது என்ன கிடையாது. அப்படிங்கும் போது நீங்க ஏற்கனவே சொன்ன குர்ஆன் ஹதீஸுக்கு மாற்றமாக தானே இதை உங்க கருத்து தானே சொல்றீங்க அப்படிங்கிறது இதிலிருந்து வழங்க முடியுது. இதுக்கு தயவு செய்து என்ன செய்யணும், குர்ஆன் ஹதீஸ்ல இருந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி செஞ்சிருக்காங்க அப்படிங்கறத நீங்க தான் ஆதாரம் வைக்கணும். ஏன்னா இது கூடுன்னு சொல்றீங்க. ஜகாத் இது ஒரு இபாதத்து சொல்றீங்க. இப்ப இபாதத்து சொல்லும்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி பத்தி சொல்லியிருப்பாங்க. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லிக்கும் போது அதை எப்படி செஞ்சாங்க அப்படிங்கறது நீங்க என்ன செய்யணும், நீங்க அவங்களுடைய வாழ்க்கையில இருந்து எடுத்து ஆதாரம் தர வேண்டும். இந்த விவாத தலைப்பினுடைய துவக்க நாளிலேயே துவக்க உரையிலேயே இவர் கேட்ட கேள்விக்கு அட்வான்ஸாகவே நம்ம பதில் சொல்லி இருக்கிறோம். இருந்தாலும் கொஞ்சம் கூடுதல் விவரம் தான் இப்ப சொல்ல வேண்டி இருக்கிறது. என்ன விவரம் என்று சொன்னால், நமக்கு வஹியைத்தான் பின்பற்ற வேண்டும். இதுதான் நமக்கு இடப்பட்ட கட்டளை. இதுக்கு ஏராளமான திருக்குர்ஆன் வசனங்கள் தெளிவாக இருக்கிறது. அது ஆதாரம் கேட்க மாட்டார்னு நினைக்கிறேன். இத்தபிஉ மா உன்சில இலைக்கும் ரப்பிக்கும், உங்கள் இறைவனிடமிருந்து அருளப்பட்டதைத்தான் நீங்கள் பின்பற்ற வேண்டும், வேற எதையும் பின்பற்றக்கூடாது என்ற கருத்துப்பட ஏராளமான வசனங்கள் இருக்கின்றன. நபி வழியும் இருக்கிறது. அப்ப அல்லாஹ்வும் ரசூலும் எதை சொன்னாங்களோ அதுதான் மார்க்கம் என்பதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. இப்ப ஜக்காத்தை பொறுத்த வரைக்கும் ஜக்காத்து கொடுங்கள் என்று குர்ஆன் கட்டளை இடுகிறது. ஆத்து ஜக்காத்தை கொடுங்க இந்த மாதிரி கட்டளை இடுகிறது. ஹுதுமின் அம்வாலிஹிம் சதகா என்று அவங்களுடைய செல்வங்களிலிருந்து ஜக்காத்தை வசூல் பண்ணு என்று குர்ஆன் கட்டளை இடுகிறது. இந்த கட்டளையை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீண்டும் மீண்டும் வருஷா வருஷம் வாங்கினார்கள் என்று உங்களுக்கு காட்ட முடியுமான்னு கேட்டோம். காட்ட முடியல. அவர் என்ன கேட்கிறாரு, மீண்டும் மீண்டும் இல்லைன்னு நீங்க காட்ட இயலுமா அப்படிங்கறது அவர் கேட்கிறார். முதல் விஷயத்தை, அடிப்படையான விஷயத்தை நான் உசூலையும் விளக்கி இருக்கிறேன். அதாவது ஒரு அடிப்படை விஷயங்களை எப்படி புரிந்து கொள்ளணும், அந்த உசூலை நான் ஏற்கனவே தெளிவா விளக்கி இருக்கிறேன். என்ன விளக்கி இருக்கிறோம்னா, ஒரு சொல்லுக்கு இதுதான் பொருள் அப்படின்னு இருக்குமையானால் அதுல வேற விளக்கத்தை தேட வேண்டியதே இல்லை. விளக்கம் கிடைச்சிச்சுன்னா விளக்கத்துக்கு தகுந்த மாதிரி புரிஞ்சுக்கிறங்க. விளக்கம் கிடைக்கலன்னா சொல்லுல இருந்து என்ன புரியணுமோ அதை புரிஞ்சுக்கிறங்க. சொல்லுல இருந்து என்ன புரிஞ்சுக்கிருவோம், 1000 ரூபாய் ஒரு ஆள் கொடுன்னு நீங்க சொன்னா எப்படி புரிஞ்சுக்கிருவீங்க, ஒரு தடவை ஒண்ணு புரிஞ்சுக்கிருவீங்க. அப்ப அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்ல அதுல இருந்து எப்படி புரியணுமோ புரியுறமே தவிர இதுல நீங்க என்ன கேக்குறீங்க, மீண்டும் மீண்டும் இல்லன்னு இருக்குதா எப்படி கேட்பீங்க? இது அந்த சொல்லுடைய அர்த்தமே அதான்னு சொல்றோம். அதே நேரத்தில் ஒரு தவறான தகவல் கூட இங்க நம்ம சகோதரர் கூட வச்சார். அதாவது இந்த வருஷா வருஷம் இந்த கொடுக்கிற என்ன சொன்னது, இப்போ சொன்னாரு சரி, டக்குனு சொல்ல நினைச்சது மறந்து விட்டது அவர் சொன்னது. சரி, இப்ப அடிப்படை என்னன்னு கேட்டா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய அல்லாஹ்வுடைய ஒரு கட்டளையை அந்த சொல்லின் அர்த்தத்தின் அடிப்படையில் நாங்கள் புரிந்து கொண்டிருக்கும் பொழுது என்ன ஆதாரம் எப்படி கேட்கறீங்க? அந்த சொல்லுக்கு அர்த்தமே அதாங்கிறோம். அதுதான் என்பதற்கு நிறைய சான்றுகளை சொல்றோம். லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லுங்கண்டா என்ன அர்த்தம் செய்வீங்க? ஒரு ஆளுக்கு 1000 ரூபாய் கொடுன்னு சொன்னா என்ன செய்வீங்க? நீங்க பேசினா எப்படி அதை புரிஞ்சுக்கிருவோம், நான் பேசினா எப்படி புரிஞ்சுக்கிருவாங்க, ஒவ்வொருவரும் பேசுறதை எப்படி புரிஞ்சுக்கிருவோம் அப்படிங்கறத அடிப்படையா வச்சு டீ கொடுங்கன்னு சொன்னா ஒருத்தர் தான் கொடுப்பாரு. டீ கொடுங்கன்னு சொன்னாரு, ஏன் உன அடிக்கடி தரலன்னு கேட்க முடியுமா? அதை அடிக்கடி தரணும்னா அடிக்கடி சொல்லுவாங்க. 10 தடவை 10 தடவை சொல்லுவாங்க, 3 தடவை 3 தடவை சொல்லுவாங்க. சும்மா சொன்னா ஒரு தடவை அர்த்தம். ஒரு மொழிய
இப்படிதான் புரிஞ்சுக்கிறேன்னு இதை நம்ம சொன்னோம். அப்ப இன்னொன்னு சொல்றாங்க, இவங்களுக்கு புரியலையா? அதான் சொன்னார் 100 இவங்களே இத்தனை வருஷமா அந்த சொல்லில் இருந்து அப்படியா புரிந்தார்கள் அப்படின்னு கேட்டாரு. நாங்க அந்த சொல்லில இருந்து அப்படி புரியல, இந்த லைவான ஹதீஸை சஹீஹ்னு நினைச்சு புரிஞ்சோம். இந்த லைவான குல்லாமின் அந்த மாதிரியான ஹதீஸுகள் அதிலிருந்து எடுக்கப்படுற வாதங்கள்லாம் வச்சு அதைத்தான் நாங்க புரிஞ்சோமே தவிர, இதெல்லாம் லைஃப் ஆன பிறகு சொல்ல இருந்து புரிய பாக்குறோம். இதெல்லாம் லைஃப் சரியில்லைன்னு ஆன பிறகு அப்ப ஒண்ணுமே இப்ப கிடையாது. ஜகாத்தை பற்றி இருப்பது என்னவென்றால், இந்த காலத்தை ஒரு வருஷமா மாசமா இந்த மேட்டரை பொறுத்த வரைக்கும் கிடைத்திருக்கிற கட்டளை என்னன்னு கேட்டா கூடுங்கிறது மட்டும்தான். வருஷம் மாசம் வாரம் அதெல்லாம் அது கிடையவே கிடையாது. அளவு இருக்கிறது, யார் யாரு கொடுக்கணும் அந்த விவரங்கள்லாம் கிடைக்கிறது. அது எவ்வளவு நாளைக்கு ஒருக்கா கொடுக்கணும் என்கிற விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இஸ்லாம் அது சைலண்டா இருக்குது, ஒண்ணுமே சொல்லல. ஒன்னும் சொல்லாத ஒரு விஷயத்தை இது இல்லாம வேற எந்த விஷயத்தை சொன்னாலும் நீங்க எப்படி புரிஞ்சுக்கிறீங்க? சப்பி உண்டா எப்படி புரிஞ்சுக்கிறது? தக்பீரை கொண்டு தொழுகையை துவக்குவார்கள்னா எப்படி புரிஞ்சுக்கிறது? தக்பீரை கொண்டு தொழுகையை துவக்குவார்கள்னா ஒரு 50 ஒருத்தர் அல்லாஹ் அக்பர் சொல்லலாமா? அப்படிங்கறதெல்லாம் வச்சுதான் ஒரு சொல்ல எப்படி புரிஞ்சுக்கணுமோ அப்படி நாங்க புரிஞ்சுக்கிற சொல்றோம். இது சாதாரணமா அனைவருக்கும் தெரிஞ்ச ஒரு ரூலு. நீங்க உங்க வாழ்க்கையில கடைபிடிக்கிற ரூலு. உங்கள்கிட்ட ஒரு ஆள் பேசினா அப்படித்தான் நீங்க புரிஞ்சுக்கிறீங்க, நீங்க ஒரு ஆள்கிட்ட பேசினா அப்படித்தான் புரிஞ்சுக்கிருவாங்க. அதனால இதெல்லாம் இல்லைன்னு ஆயிரும் பொழுது, எல்லாமே லைஃப்னு ஆயிரும் பொழுது, அதுல இருந்து அந்த வாதம் நிக்கலன்னு ஆயிரும் பொழுது, சொல்லுக்கு என்ன அர்த்தமோ அதுல நாங்க நிக்கணுங்கிறோம். அப்படி என்ன அது குர்ஆனுடைய அர்த்தமே அதான் நாங்க சொல்லும் பொழுது, ஹதீஸுடைய அர்த்தமே அதுதான் சொல்லும் பொழுது வேற என்ன ஆதாரம் வேணும்? ஒரு சொல்லுடைய அர்த்தமே இதான் என்பதை நாங்கள் நிறுவி விட்டோம் என்று சொன்னா அதுவே அது குர்ஆன் தானே ஆதாரமா இருக்கிறது. எங்க சொல்லுக்கு ஹதீஸ் தானே ஆதாரமா இருக்கிறது. குர்ஆன் படி தான் நாங்க சொல்றோம். குர்ஆன் படி தான் அல்லாஹ் அப்படிதான் சொல்றான். எந்த ஒரு கண்டிஷன் ஷரத்து போடாம தான் அல்லாஹ் இதுக்கு சொல்றான். அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்றாங்க. அப்ப ஷரத்தை யார் சேர்க்கிறாங்களோ அவங்க தான் ஆதாரம் காட்டணும். ஒரு விஷயத்தை சொன்ன பிறகு 5 நாளைக்கு ஒரு தடவை ஒருத்தர் சேர்த்தாருன்னு சொன்னா கொடுக்கத்தானே சொன்னாங்க. நீ எதுக்கு 5 நாளைக்கு ஒரு தடவை சொல்ற? அவர் சொன்னார உனக்கு 5 நாளைக்கு ஒரு கேப்பீங்களா இல்லையா? உன்ன நான் கொடுக்க சொல்றேன், இன்னொருத்தர் எந்திரிச்சு என்ன செய்யறாரு? 5 நாளைக்கு ஒரு தடவை கொடுக்கணும், அது விளக்கம் தர்றாரு. அது நான் சொல்லணும். யார் அந்த கருத்தை நான் சொன்னா நான் இந்த 5 நாளுங்கிறது நான் சொல்லணும். அந்த கட்டளை நீங்க போட்டா அந்த 5 நாளைக்கு ஒரு தடவை நீங்க சொல்லணும். சொல்லுக்கு சொந்தக்காரர் தான் அதனுடைய கண்டிஷனை போட முடியுமே தவிர அடுத்தவங்க எப்படி போடுவீங்க? எனக்கு நீங்க போட இயலாது, உங்களுக்கு நான் போட இயலாத. அப்ப அல்லாஹ்வுக்கு ரசூலுக்கு எப்படி போடுவீங்க? இந்த அடிப்படையில் தான் தெளிவா சொல்றோம். இப்பவும் நாம தெளிவான ஆதாரத்தை தான் காட்டி இருக்கிறோம். குர்ஆன் ஹதீஸ் படிதான் இதை சொல்லுகிறோம். வஹியத்தான் பின்பற்றணுங்கிறதா குர்ஆன் ஹதீஸ். குர்ஆன் ஹதீஸ் தெளிவா சொல்லுகிறது, வஹி இல்லாத பின்பற்றக்கூடாது. வஹி எங்கே? கொடுங்கிறது மட்டும்தான் வஹி. கொடுங்கிறது மட்டும் வஹி என்றால் அந்த வஹியை பின்பற்றுங்கள் என்று சொல்றோம். வருஷம் கொடு என்பது வஹி இல்ல. இதான் மேட்டர். சரியா? ரசூலுல்லாஹ் அப்படிதான் கொடுத்தாங்க, அவ்வளவுதான். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. என்னுடைய பேர் எம் அப்துல் ஹமீது, பனைக்குளம், ராமநாதபுரம் மாவட்டம். அதாவது ஆரம்ப காலத்துல நம்ம தௌஹீத்வாதிகளாகிய நாம மௌலூத் ஓதுறது, ஹத்தம் ஃபாத்தியா ஓதுறது எல்லாம் நம்ம சொல்லும் பொழுது நம்மை பார்த்து அவங்க சொன்னது என்ன சொன்னாங்க அப்படின்னா, காலங்காலமா பின்பற்றி வரக்கூடியதை மாத்திட்டு இவங்க புதுசா கொண்டு வராங்கன்னு சொன்னாங்க. அப்ப நம்ம புதிது இல்ல, இது பழையது என்று சொன்னோம். இல்ல கேள்வி நான் சகோதரர் பிஜே அவர்கிட்ட சொல்றேன், கேட்கிறேன். அப்ப அதுக்கு சொல்லிட்டு வந்தோம். அந்த அடிப்படையில சக்காத்தையும் சொல்ல போகும்போது சகோதரர் பி ஜெயலலாபதின் அவர்கள் 5 ஆண்டுகளாக இந்த சக்காத்தை அங்க எங்கேயும் பேசி, பல இடத்துல பேசி, பல மீட்டிங் எல்லாம் பேசி குழப்பி நம்ம எல்லாம் தெளிவில்லாம நாங்களாம் இங்க இருக்கக்கூடிய தௌஹீத்வாதிகள் வந்திருக்கக்கூடிய டிஎன்டி இன்னும் சொல்ல போனா ஒரு 75-80% தெளிவில்லாம இருந்தோம். அப்ப அவருடைய ஒவ்வொரு நிலைகளையும் பார்க்கும்போது துபாய்க்கு வந்திருந்தாங்க. அங்க வந்திருக்கும் போது சகோதரர் அந்த நாட்டுடைய அரபு ஒரு ஷேக் சாலம்ங்கிறவங்க அவங்களை கூப்பிட்டு சந்திச்சு பேசினாங்க. அப்ப அவங்க எடுத்து சொன்னாங்க. அப்ப அவர் சொன்னாரு, சரிதான், சஹாபிகள் பின்பற்றான்னு சொல்ல முடியும், வேற ஹதீஸ் எல்லாமே லைஃப் தான் ஒத்துக்கிட்டாரு அவர். அதற்கு அடுத்தாப்புல சகோதரர் கண்ணியத்திற்குரிய இக்பால் மதீன் அவர்கள் அப்துல் ஹமீது, டாக்டர் அப்துல் ஹமீதுங்கிறவங்களை கொண்டு அங்க பேச வச்சாங்க. அவங்களும் சொல்ல போகும்போது அதான் சொன்னாங்க, சஹாபிகள் செய்தார்கள் அப்படிதான் சொன்னாங்களே தவிர ஹதீஸ் லைஃப் தான் ஒத்துக்கிட்டாங்க. இதுலயும் நம்ம தெளிவில்லாம இருந்தோம். அதற்கு அடுத்தாப்புல எங்க வந்தோம்? இங்க வந்திருக்க போகும்போது எப்படியாவது நமக்கு ஒரு நல்ல ஒரு கான்பிடென்ட் கிடைக்கும். 100% ஒரு முக்கியமான ஒரு அமல்
இதுல நம்ம முக்கியமான அமலை செய்ய போகும்போது கான்பிடன்ட் வேணுங்கிறதுக்காக இங்க வந்து இங்கேயாவது ஒரு நல்ல விளக்கம் கிடைக்கும் சொல்லி நினைச்சோம். ஏன்னா அவங்கள சுத்தி நிறைய ஆளுங்கள் உலமாக்கெல்லாம் இருக்காங்க, அவங்க மூலமா ஒரு நல்ல விளக்கம் கிடைக்கும்னு வந்தோம். அங்க என்னன்னு பாத்தீங்கன்னா நீங்க 3 ஹதீஸ்ல எடுத்து வச்சீங்க. 3 ஹதீஸ்ல 2 ஹதீஸ் அவர்கள் வந்து லைஃப்னு சொல்லி நிரூபிச்சாங்க, ஒரு ஹதீஸை நீங்களே லைஃப்னு சொல்லிட்டீங்க. 3மே லைஃப் ஆயிருச்சு. இப்ப இந்த நிலையில வந்து இப்ப நமக்கு அல்ஹம்துலில்லாஹ் ஒரு நல்ல ஒரு தெளிவு கிடைச்சிருக்குது. அதனால வந்து இனிமேல் இந்த திருப்பி திருப்பி பேசுறதை விட நான் சகோதரர் பிஜேவல பார்த்து கேட்கிறேன், நகைக்கு சகாத்து கொடுக்க வேண்டும் என்ற ஹதீஸை சகோதரர் நூர் முகமது அவர்கள் கூறும்போது கொடுத்த பொருளுக்கு மீண்டும் மீண்டும் கொடுக்க வேண்டும் என்று அர்த்தம் செய்தார்கள். இதன் நிலை என்ன? இதான் லாஸ்ட் நம்ம கேட்கக்கூடிய கேள்வி வழங்குற எப்படி. அதாவது அவங்க வந்து அந்த ஹதீஸை எடுத்து வச்சாங்கல்ல, எடுத்து வைக்கும் பொழுது அவங்க சொன்ன ஹதீஸுக்கு நகைக்கு சகாத்து கொடுக்க என்ற ஹதீஸை நூர் முகமது சாஹிப் அவர்கள் எடுத்து வைக்கும் பொழுது மீண்டும் மீண்டும் அதற்கு சகாத்து கொடுக்க வேண்டும் என்று அர்த்தம் செய்தாங்க. அதுக்கு ஃபர்ஸ்ட் அவங்க சொன்னாங்கல்ல, சரி, ஆமா, ஃபர்ஸ்ட் சொன்ன ஹதீஸ் அவங்க சொன்ன போது லைஃப் நீங்க சொன்னீங்க.